அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வீடியோவை லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் என்னுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஈத் கொண்டாடுற முந்தைய நாள் நைட் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெஹந்தி நான் ஒரு சிம்பிளான டிசைனை தான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. மெஹந்தி போட்டால் தான் எனக்கு பெருநாள் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு இருக்கும். அதெல்லாம் டைம் கூட கிடையாது. அதனால் ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக பார்த்து போட்டுட்டேன். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியாக மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. தொழுதுட்டு காலையில் ஸ்கையை பார்த்துட்டு டேயை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கை பார்க்குற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பெருநாள் தொழுகைக்காக மொஸ்குக்கு கிளம்பியாச்சு. எனக்கு பின்னாடி தான் எங்கள் ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. மொஸ்குக்கு போய் பார்த்தா இன்னும் யாருமே வரல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பிட்டு பண்ணியிருந்தாங்க. அதோட எக் கிரேவி, அதுக்கப்புறம் சம்பல், அதுக்கப்புறம் மில்க் கூட வச்சுருந்தாங்க. எக் கிரேவி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு பார்க்கலாம். எனக்கு அதுக்கப்புறமா ப்ரௌனி ஆர்டர்ஸ் இருந்தது. அதை மேக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன். ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சு பேக்கிங் ட்ரே மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு ப்ரௌனி மேக் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே சாக்லேட் வச்சு தான் ப்ரௌனி பண்ணிட்டு இருக்கேன். ப்ரௌனி சாப்பிட ஆசையாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக ஃபஜ்ஜியாக க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக உங்களுக்கு நான் ப்ரௌனி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரௌனி வேணுமோ அதை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கிட்ட ப்ரௌனி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குற விலைக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரௌனிஸை வந்து ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய சாக்லேட் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு கொடுத்து விட்டேன். ஸோ இதே மாதிரியான சாக்லேட் ப்ரௌனி உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இங்கே ப்ரௌனிஸ் பேக் பண்ண டைமில் முக்கியமான ஒன்று வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ப்ரௌனிஸ் பேக் பண்ணுற டைமில் எனக்கு டேட் பார் ஆர்டர் இருந்தது. ஸோ அதை நான் மேக் பண்ண வந்துட்டேன். 2 வெரைட்டியில் டேட் பார் என்கிட்ட ஆர்டர் வந்தது. ஒன்று நட்ஸ் ஃபீல் பண்ணி கேட்டாங்க, இன்னொன்று வந்து பிளேனாக கேட்டாங்க. டேட் பாரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரௌனிஸ் பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பேக் ஆகிடும். ஸோ ப்ரௌனிஸ் பேக் ஆகிடுச்சு. ப்ரௌனிஸை வெளியே எடுத்துட்டு இப்போ டேட் பார் நம்ம ஓனில் வச்சாச்சு. ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான அச்சார் இது. ஸோ அதை ஒரு தனி லோகோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ லஞ்சுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போயிடலாம். ஸோ பிரியாணி தான் இன்றைக்கி ஈதுக்காக வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. குட்டியாக நிலா தெரியுது, அதையும் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன பசங்க முன்னாடி விளையாட்டுறாங்க, அதையும் பார்த்துட்டு ப்ரௌனிஸ் பீஸ் போடுற டைம் வந்துடுச்சு. அதுக்காக வந்து நான் பீஸ் போட்டுட்டு இருந்தேன். இதை வந்து பைட் சைஸில் தான் கட் பண்ணி கேட்டுருந்தாங்க. ஸோ பாதி பைட் சைஸ் வந்து இவங்களுக்கும் பாதி வீட்டுக்கும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக நிறைய சோக்கோ சிப்ஸ் போட்டு இந்த ப்ரௌனிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்காக அதை நான் வந்து கிட்ட கொண்டு வந்து கட்டுறேன் பாருங்கள். இதை பிச்சு பார்க்கும்போது ரொம்ப சூஸியாக சாக்லேட் உள்ள ஃபில் பண்ணி நிறைய இருந்தது.
ஈத் பாரை கொடுக்கறதுக்கு டைம் வந்துருச்சு, அதனால் பாக்ஸில் போட்டு அதை கவர் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இன்னொரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது, அது இந்த பைட் சைஸ் ப்ரௌனி. ஸோ அதையும் அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்காக சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வந்து ஆர்டர் ஒன்று இருந்தது, அதையும் பேக் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக ஒரு பாக்ஸில் போட்டு அடுக்கிட்டு டிஷ்யூ மேலே ப்ரௌனிஸை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா எதுவுமே உடையாமல் கேர்ஃபுல்லாக அடுக்கியாச்சு. பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ப்ரௌனிஸ் வந்து கொடுக்குற டைம் வந்ததுனால ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய லேபிள் ஸ்டிக்கர் அதையும் ஓட்டி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது நான் மிஸ் பண்ண அந்த வீடியோ எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். என்னோட ஈத் இப்படி தான் போச்சு. உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு அதையே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆர்டர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன் வித் ஃப்ரோசன் ப்ரௌனி.